27வது வசனம் வாசிங்களேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து இந்த அம்மா கேள்விப்பட்டோட, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் நான் தொட்டேன் என்றால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தை இந்த ஸ்திரீ தொட்டாள். என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு அற்புதத்தின் எதிர்பார்ப்பு இந்த அம்மாக்குள்ள. நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்றால், இந்த ஸ்திரீ ஏன் அற்புதத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால், இயேசுவிடத்தில் அவர்கள் கிட்டே நெருங்கிய பொழுது அவர்களுக்குள் இருந்த எதிர்பார்ப்பு, இயேசுவை தொட்டால் போதும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நோய் நீங்கிவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இது ஒரு வெளியேற பெற்ற ஒரு காரியங்க. நாமும் தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதெல்லாம் ஒன்றாக நாம் கூடுகின்றோமோ, தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்றால், ஆண்டவர் அந்த இடத்தில் அற்புதத்தின் அதிசயங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கின்றார். இந்த எதிர்பார்ப்பு, தேவன் இந்த இடத்தில் இருக்கின்றார், நான் இந்த இடத்தில் நான் இருக்கும் பொழுது தேவன் என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்வார் என்ற இந்த எதிர்பார்ப்பு, ஒரு விசுவாசம். இதுதான் எபிரேயர் 11 அதிகாரத்தில் 6 வசனத்தில் சொல்லப்படுகின்றது. விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது. அவரிடத்தில் வருகின்றவர்கள் அவர் உண்டென்றும் அவரை தேடுகின்றவர்களுக்கு பதில் அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்தால் என்றால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட இந்த விசுவாசத்தை உடைய இந்த ஸ்திரீ தாங்க இந்த அம்மா. இந்த அம்மா ஏற்கனவே அவருடைய மனதில் இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்ட மாத்திரத்தில் எனக்கு சுகம் வந்துவிடும் என்று அவரை எதிர்பார்ப்போடு கூட இயேசுவை போய் தொடுகின்றார்கள். தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னு வசனம் வாசிங்களேன். 28வது வசனம் வாசிங்களேன். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னால வந்து வஸ்திரத்தை தொட்டால், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போய், இந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் 12 வருடமாக அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த இரத்த போக்கு அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் ஒரே நொடியில் 12 வருடமாக எந்த மருத்துவராலும் சாதிக்க முடியாததை இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட நிமித்தம் இந்த அம்மாவுக்கு உடனடியாக அற்புதம் பெற்றுக்கொண்டார்களாம். இந்த அம்மா அந்த தொட்ட உடனே தேவ வார்த்தை சொல்லுது, அவளுக்குள் உடனடியாக அந்த இரத்த போக்கு நின்றது, எனக்கு அற்புதம் நடந்தது என்று உடனடியாக உணர்ந்து கொண்டாங்க. அவங்க செய்ததெல்லாம் அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டார்கள். உடனடியாக தேவனுடைய அற்புத வல்லமை அங்கே நடந்தது. எனக்கு இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது எனக்குள் விசுவாசம், அது ஆண்டவர் எனக்கு தூண்டி எழுப்புகின்றார். ஏனென்றால் இந்த விசுவாசம் தான் நமக்குள் அற்புதங்களை நடப்பிக்கின்றதுங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் அற்புதங்களை நடப்பிக்கின்றது. நீங்களும் நானும் இன்று காலையில் உட்கார்ந்திருக்கிற இடம் சாதாரணமான இடம் இல்லை. நீங்கள் தேவ பிரசனத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த இடத்தில் இயேசுவின் பிரசனம் உலாவி கொண்டிருக்கின்றது. அன்றைக்கு எப்படி இயேசு நடந்தாரோ, இன்றைக்கு அதே இயேசு நம்ம மத்தியில் நடந்து கொண்டிருக்கின்றாருங்க. ஐயா, இது ஒரு அற்புதத்தின் வீடு, இது ஒரு அற்புதத்தின் இடம். நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனையோடு கூட இந்த இடத்தில் வந்திருந்தாலும் எனக்கு ஒரு காரியம் நிச்சயம், இயேசுவிடத்தில் வருகின்றவர்கள் அவர் உண்டென்றும் அவர் சொன்னதை செய்வார் என்றும் அவர் இடத்தில் வருவோம் என்றால் நிச்சயமாக அற்புதத்தை பெற்றே தீருவோம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த காலையில் உங்களுடைய அற்புதத்தின் நேரம். இந்த காலையில் தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துகின்ற நேரம். அந்த ஸ்திரீ எப்படி மனதில் தீர்மானித்தார்களோ, இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டா மாத்திரம் போதும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடந்துரும் என்று நம்பிக்கையோடு வந்தார்களோ, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கும் தேவை. நான் வெறும் தேவ பிரசனத்தில் இருந்தால் போதும், அவர் என் வாழ்க்கையில் என்னை மாற்றிடுவார், என்னுடைய நுகங்களை அவர் முறித்திடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை.